ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ஜியோகிரஃபியில் செகண்ட் லெசன் ரிவிஷன் பார்க்க போகிறோம். லெசன் நேம் இஸ் லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ். ஓகே, இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் பாருங்கள். ஜியோ கனெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள். லேண்ட் கிளாசிஃபிகேஷன் சங்கம் பீரியட், சங்க காலத்தில் அந்த லேண்ட்ஸ் வந்து எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அப்படி 5 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி அப்படிங்கிறது மவுண்டைன் அண்ட் இட்ஸ் என்விரான்ஸ். முல்லை அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் என்விரான்ஸ். ஃபாரஸ்ட்னால் காடுகள். ஓகேவா. மருதம்னா அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் அண்ட் இட்ஸ் அட்ஜாயினிங் ஏரியாஸ், அதாவது விவசாய பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். நெய்தல்னா சி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட்ஸ், கடல் பகுதிகள். பாலை அப்படின்னா டெசர்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, பாருங்கள், இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸில் 3 ஆர்டர் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ், செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ், தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ், செகண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா மவுண்டெயின்ஸ், பிளேட்டிவ்ஸ், பிளைன்ஸ். தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதில் பாருங்கள் டு யூ நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Isthmus அப்படின்னா என்ன? A narrow strip of land which connects two large land masses or separates two large water bodies. Isthmus அப்படிங்கன்னா 2 நிலப்பரப்பு, லேண்ட் மாஸ்னால் நிலப்பரப்பு, 2 நிலப்பரப்புகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா, அதாவது சேர்க்கக்கூடிய பகுதி. அல்லதுன்னு செப்பரேட்ஸ் 2 large water bodies, 2 நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடிய பகுதி, அது ஒரு சின்ன ஏரியா. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்துமஸ், நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ் பாருங்கள். ஓகே, 1 செகண்ட். ஓகே, ஹார்ஸ் பாருங்கள். December 11 இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அது ஸ்லோகன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும்னா December 11 அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, யூ சி நெக்ஸ்ட் do you know தர்மபுரி பிளேட்டிவ், கோயம்புத்தூர் பிளேட்டிவ் அண்ட் மதுரை பிளேட்டிவ் ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளேட்டிவ் பீடபூமி எதுனா தர்மபுரி, கோயம்புத்தூர், மதுரை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டு யூ நோ பாருங்கள். த பிளைன்ஸ் ஹாவ் பீன் த கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் ஃப்ரம் த ஏர்லியஸ்ட் டைம்ஸ். அதாவது பிளைன்ஸ், சமவெளிகள் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாகரிகத்தினுடைய தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த இண்டஸ் இன் இந்தியா, த நைல் வேலி இன் எஜிப்ட் ஆர் சம் ஆஃப் த ஏர்லி சிவிலைசேஷன்ஸ் விச் டெவலப்டு அண்ட் ஃப்ளோரிஷ்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிந்து கங்கை சமவெளி, எஜிப்டில் இருக்கக்கூடிய நைல் வேலி, அதாவது நைல் ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே, ஸோ அதில் அங்கேருந்து தான் அந்த பழங்கால நாகரிகங்கள் வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யூ சி நெக்ஸ்ட் டு யூ நோ இஃப் மவுண்ட் எவரெஸ்ட் விச் இஸ் the highest point 8,848 meters was plugged into the Mariana Trench, still there would be 2,146 meters of water left. The depth in meters from mean sea level is denoted as meter. அதாவது ஒரு மவுண்ட் எவரெஸ்ட்டு கொண்டு போயிட்டு அந்த மரியானா ட்ரென்ச், அது அப்படிங்கிறது பசிபிக் ஓஷனில் இருக்குது, அங்கே கொண்டு போய் நம்ம போட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு மேலே தண்ணி வந்து 2,146 மீட்டர்ஸ் வந்து மேலே தண்ணி மட்டும் நிற்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மரியானா ட்ரென்ச் வந்து எவ்வளோ பெருசு, எவ்வளோ டெப்த் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த டெப்த்தை வந்து மீட்டர், எம் அப்படிங்கிற லெட்டரெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. டு யூ நோ த ஸ்பானிஷ் நேவிகேட்டர் ஃபெர்டினாண்ட் மெகல்லன் நேம்டு த ஓசன் பசிபிக் மீனிங் காம் ஆர் ட்ராங்குவல். இந்த பசிபிக் அப்படிங்கிற நேம் யார் வச்சாங்க அப்படின்னா ஃபெர்டினாண்ட் மெகல்லன் அப்படிங்கிற ஸ்பானிஷ் நேவிகேட்டர் தான் இந்த பசிபிக் ஓசனுக்கு பேர் வச்சார். அதனோட மீனிங் என்ன அப்படின்னா அமைதி, ட்ராங்குவல் ஆர் காம் அப்படின்னா அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மேப்ஸில் இந்த வேர்ல்டு மேப் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. இது வந்து நமக்கு கொஷின் 7 கான்டினென்ட்ஸ் அண்ட் 5 ஓஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்கெங்கே மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. அது வந்து நம்ம கிளாஸ் ஒர்க்லேயும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாக் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பாக் ஸ்ட்ரைட் கனெக்ட்ஸ் த பே ஆஃப் பெங்கால் அண்ட் பாக் பே. பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னா இந்த பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பே ஆஃப் பெங்காலையும் பாக் பேவையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யூ சி நெக்ஸ்ட் we will come to the book exercise.
First question, choose the correct answer. Which of the following is the smallest ocean on the earth? So ரொம்ப சின்ன ocean எது அப்படின்னா Arctic Ocean. Answer D, Arctic Ocean. Second question, the Malacca Straits connects. Malacca Strait எது connect பண்ணுது அப்படின்னா the Pacific and the Indian Oceans. Answer C. Okay, you see. Next, you come to the third question. Which of the following ocean is the busiest ocean அப்படிங்கிறாங்க. the Atlantic Ocean. எந்த ஓசன் வந்து ரொம்ப பிஸியாக எப்பயுமே வந்து அந்த போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அட்லாண்டிக் ஓசன். ஆன்சர் பி, அட்லாண்டிக் ஓசன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர்த் கொஷின். த ஃப்ரோசன் காண்டினென்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்டார்டிகா. அண்டார்டிகா தான் ஒரே பனிக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டார்டிகா ஃப்ரோசன் காண்டினென்ட். ஃபிஃப்த் ஒன், எ நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் தட் கனெக்ட்ஸ் டூ லார்ஜ் வாட்டர் பாடிஸ். அதாவது ரெண்டு நீர்ப்பரப்புகளை சேர்க்கக்கூடிய பகுதி என்ன சொல்லுவோம்னா நீர்ச்சந்தி, அதாவது எஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் ஏ. செகண்ட் ரோமன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இஸ் ஏஷியா. ASIA, ஏஷியா. செகண்ட் கொஷின், டேஸ் இஸ் த மினரல் ரிச் பிளேட்டிவ் இன் இந்தியா. இந்தியாவில் அதிகமாக மினரல்ஸ் தாது பொருட்கள் கிடைக்கக்கூடிய பிளேட்டிவ் எது அப்படின்னா சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ். சோட்டா நாக்பூர் CHOTANAGPUR, சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ் PLATEAU. ஸோ அந்த சோட்டா நாக்பூர் பிளேட்டிவில் தான் அதிகமாக மினரல்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன், த லார்ஜஸ்ட் ஓசன் இஸ் பசிபிக் ஓசன். spelling PACIFIC, Pacific Ocean, OCEAN, ocean. Deltas are dash order landforms, third order landforms, THIRD, third. The island continent is, தீவு கண்டம் அப்படின்னு எது சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சொல்கிறோம். AUSTRALIA, ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட். ஆஃப்ரிக்கா, ஈரோப், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா. ஸோ ஆஃப்ரிக்கா, ஈரோப், ஆஸ்திரேலியா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஸ்ரீலங்கா மட்டும் பார்த்திங்கன்னா ஐலாண்ட், தீவு அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிக் ஓசன், த மெடிட்டரேனியன் சி, இந்தியன் ஓசன், அட்லாண்டிக் ஓசன். இதில் பார்த்திங்கன்னா மெடிட்டரேனியன் சி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஏன்னா ஆர்டிக் ஓசன், இந்தியன் ஓசன், அட்லாண்டிக் ஓசன்ஸ்லாம் அந்த 5 ஓசன்ஸில் ஒன்றா வரும். மெடிட்டரேனியன் சி அப்படிங்கிறது அது வந்து ஒரு கடல் தான். ஓகேவா? ஸோ மெடிட்டரேனியன் சி, அதுதான் ஆன்சர். தேர்ட் ஒன், பிளாட்டியூ வேலி, பிளைன், மவுண்டெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளாட்டியூ வேலி அண்ட் தென் பிளைன், மவுண்டெயின், இதில் வேலி அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டு. ஏன் அப்படின்னா வேலிஸ் வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ், இந்த பிளாட்டியூஸ், பிளைன், மவுண்டெயின் இதெல்லாம் செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் வேலி. Fourth one, the Bay of Bengal, the Bering Sea, the China Sea, the Tasman Sea. இதெல்லாம் இந்த பேரிங் சி, சைனா சி, டாஸ்மன் சி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு அளவில் இருக்கும். பே ஆஃப் பெங்கால் அப்படின்னா அந்த இந்தியனோட பார்டர்ஸில் இருக்கிறது. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ த ஆன்சர் இஸ் த பே ஆஃப் பெங்கால். ஓகே, பே ஆஃப் பெங்கால்ங்கிறது தான் ஆன்சர். Fifth one, the Andes, the Rockies, the Everest, the Himalayas. ஸோ இந்த ஆண்டஸ், ராக்கிஸ், ஹிமாலயாஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயின் ரேஞ்சஸ். எவரெஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா ஹிமாலயஸில் இருக்கக்கூடிய பீக். ஓகேவா? ஸோ அந்த பீக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் மலைத்தொடர்கள். ஓகே, யூ சி மேட்ச் த ஃபாலோயிங். த சவுத் சாண்ட்விச் ட்ரெஞ்ச் அது எங்கே இருக்குது அப்படின்னா சதர்ன் ஓசனில் இருக்குது. ஓகே, செகண்ட் ஒன், மில்வாக்கி ட்ரெஞ்ச் அது எங்கே இருக்குது அப்படின்னா அட்லாண்டிக் ஓசனில் இருக்குது, அட்லாண்டிக் ஓசன். தேர்ட் ஒன், த மரியானா ட்ரெஞ்ச் அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓசனில் இருக்குது. சாரி, ஒன் செகண்ட். சவுத் சாண்ட்விச் ட்ரெஞ்ச், Southern Ocean, Milwaukee Trench, Atlantic Ocean, Mariana Trench, Pacific Oceanல இருக்குது. ஓகே, D is the answer. ஓகே, the Eurasian Basin வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓசனில் இருக்குது. யூரேஷியன் பேசின் அது வந்து ஆர்டிக் ஓசனில் இருக்குது. E answer. அடுத்து ஜாவா ட்ரெஞ்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓசனில் இருக்குது. ஓகேவா? ஜாவா ட்ரெஞ்ச், இந்தியன் ஓசன். C is the answer. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
plains are formed by rivers. அந்த plains வந்து எதனால் உருவாகுது அப்படின்னா ரிவர்ஸ்னால உருவாகுது. அது கரெக்ட் தான். The South Sandwich Trench is found in the Indian Ocean. அது தப்பு. நம்ம இப்போ தான் பார்த்தோம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச்சுங்கிறது சதர்ன் ஓசனில் இருக்குது, இந்தியன் ஓசனில் கிடையாது. பிளேட்டிவ்ஸ் ஹாவ்ஸ் ஸ்டீப் ஸ்லோப்ஸ், அதாவது பிளேட்டிவ்ஸ் பீடபூமிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரிவாக இருக்கும் அப்படிங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ 1 and 3 ரெண்டுமே கரெக்டு. ஓகே, ஆன்சர் A 1 and 3. Second question பாருங்க. Consider the following statements. First statement, mountains are second order landforms அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the Mariana Trench is the deepest trench in the world. அதுவுமே கரெக்டு தான். ஓகேவா, பசிபிக் ஓசனில் இருக்கக்கூடிய அந்த மரியானா ட்ரென்ச் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான ட்ரென்ச் அகலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா both of the statements are true. அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் C, both of the statements are true. Okay.